சொல்றேன், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தில் நான் வளர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா? அப்ப நீதிமான் எப்ப விரும்புவான்னு ஏங்குவார் ஆண்டவர். நீதிமான விருப்பத்துக்காக கடவுள் என்ன பண்றாரு? அவரே ஏங்குறாரு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யும். அடுத்த ஒரு ஸ்டெப்பு போன பிறகு பிரச்சனை இருக்குதான் செய்யும். நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள போறதுக்கு என்ன பண்ண, பிராக்டிஸ் பண்ண. அப்படி செய்ய. புரியுதா? ஒருத்தன் 2 வயசுல இருந்து ஒருத்தனுக்கு டிபி இருக்குன்னு வச்சுக்கல, டிபி 2 வயசுல டிபி இருக்கு, 4 வயசுல அவன் வளர்ந்துட்டான்றதால டிபி அவனை விட்டு போறது கிடையாது. சொல்லுவாங்க கேட்டா பார்த்தீங்கன்னா, இவனுக்கு 2 வயசு சிலருக்குலாம் கேட்டீங்கன்னா வயசாகி 40 வயசுல இருப்பாங்க, அவங்க இழுத்துட்டு இருக்கோம் உட்காந்து. என்னன்னு கேட்டா, இவனுக்கு 2 வயசுல இருந்தே டிபி இருக்கணும். அப்போ வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம வளர்றதுக்கு ஆசைப்படக்கூடாது, கம்ப்ளீட்டா அதை அழிக்கணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம எல்லாத்தையும் வளர்ந்துட்டு வாங்கிக்கிறது, அப்படி அதை பேசல நானு. ஒரேடியா வளர்ந்து அப்படி பேசல, வளர்ந்து கொண்டே வாங்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வளர்ந்து கொண்டே வாங்கி கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரணும்? மரணத்தை நீக்கி ஜீவனை கொண்டு வரணும். அந்த ஆசீர்வாதத்துல வளரணும்னு சொல்றேன். ஜீவன் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம வளரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்குள்ள ஜீவனை பெருக்க வேண்டும். ஆசீர்வாதம் ஜீவனை பெருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு அவரு. வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் 8:10 நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, நீதியின் நிமித்தம் ஆவியானது ஜீவன் உள்ளதாயும், நீதியின் நிமித்தம் ஆவியானது ஜீவன் உள்ளது. அப்போ இந்த நீதிமானுடைய ஸ்டேஜ் என்னன்னா, ஆவியில நீதி ஜீவனை கொண்டு வருது. ஆவியில ஜீவனை கொண்டு வருதா நீதிமானுடைய ஸ்டேஜ். அல்லேலூயா. ஆவியில அப்போ இவன் என்ன பண்ணுவானா அப்படின்னா, இவன் ஆசீர்வாதத்தை வாங்க கடவுள்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்து வாங்க இவனுக்குள்ள என்ன பண்ணும்? ஜீவ ஊற்று சுரக்கும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும். அப்ப நீதிமான்றவன் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவன். இல்லையா சொல்லுங்க. நீதிமான் என்பவன் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவன். இயேசுவை விசுவாசிக்க உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஜீவனை சுரந்து கொண்டே இருக்கும். மரணம் மறைஞ்சு கொண்டே இருக்கும். நீ ஆசீர்வதிக்க மரணம் பெருக கூடாது. மரணம் பெருகுனா தப்பான ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ ஆசீர்வாதம் இல்ல அது ஆசீர்வாதம் என்ற பேர்ல நீ வேற ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்கிற. ஆனா நீ வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில மரணம் விட்டு நீங்கும், கேரக்டர் மாறும், ஆண்டவர் மேல தாகம் பெருகும். 6:30 மணிக்கு வரக்கூடிய ஆராதனை 7:30 மணிக்கா வருவாங்க. மனசாட்சியே இல்லை. அப்ப மனசு செத்து போயிருக்குது. மனசு என்ன பண்ணி செத்து போயிருக்குது? சுக்கே என்ன பண்ணிருக்கு? செத்து போயிருக்குது. செத்து போயிருக்குது. மனசுல இருக்கிற உயிர் இல்ல. சரீரத்துல இருக்கிற உயிர், மனசுல இருக்கிற உயிர், ஆவி இருக்கிற உயிர் எல்லாமே வேற வேற. மனசுல உயிர் இல்லைன்னா செத்து போயிருந்தாதான் மனசு செத்து போயிருக்கு. அதை உயிராக்கு. அப்ப ஏன் செத்து போயிருக்கு? எதனால செத்து போயிருக்கு? ஏன் செத்து போயிருக்குது? இவ்வளவு நாளுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து அதை பண்ண இதை பண்ண சொல்ல, ஆனா மனசாட்சி செத்து போயிருக்கு. வளர மனசாட்சி உயிரடையணும். அல்லேலூயா. புரிஞ்சுங்க. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் சொல்றாரு. இயேசு ஒருத்தன் விசுவாசிச்சா அவன் உள்ளத்திலிருந்து ஓடுமா? அது எங்க இருந்து வர்றது? அது ஆவியானது நீதி நிமித்த ஜீவன் உள்ளது.